ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ கைஸ் இன்னைக்கு கரண்ட் அஃபேர் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி அல்டிமேட்ல மார்ச் மாத நடப்பு நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ மார்ச் மாதம் ஏற்கனவே ஜனவரி இது போட்டுட்டேன், பிப்ரவரி இது போட்டுட்டேன், மார்ச் இதுவும் போட போறேன். ஸோ இருக்கக்கூடிய என்னால் முடிஞ்சது எந்தெந்த மாதங்களை முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டுடுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ கொஞ்சம் எங்கேஜிங்காகவே எடுத்துட்டு போக ட்ரை பண்றேன். கொஞ்சம் நீங்களும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு சில விஷயங்கள் இல்லை, நிறைய விஷயங்களை சொன்னாதான். ஏன்னா இது எக்ஸ்ட்ரா கொடுக்குற பாயிண்ட்ஸ் என்னைக்குமே உனக்கு வீணாக போறது இல்லை. சார் எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், காதால ஒரு முறையாவது கேட்டு வச்சுக்கோங்க. எங்கன்னா ஒரு எக்ஸாம் ஹால்ல நீ பார்க்கும்போது ஐயோ எங்கேயோ இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனால தான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ இன்னைக்கான டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். ஆதித்யா L1 எந்த பேலோடு சூரியனின் ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்தியது? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதித்யா L1 என்பது நாம அனுப்பிய செயற்கைக்கோள். சரியா? எதை ஆய்வு செய்வதற்காக? சூரியனை பத்தி ஆய்வு செய்வதற்காக. அந்த சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பிய அந்த ஆதித்யா L1 என்ற விண்கலத்துல, அந்த செயற்கைக்கோள்ல இருந்த ஒரு பேலோடு, அதாவது ஒரு டெலஸ்கோப், ஒரு நுண்ணோக்கி சூரியன்ல ஏற்பட்ட ஒரு ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்தியது இந்த மார்ச் மாதத்துல. அதுதான் எதுன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லைங்க, சியூட். ஓகேங்களா? இந்த சியூட் அப்படின்னா ரொம்ப சியூட்டா அது என்ன பண்ணிச்சு, அந்த சூட்டா சூரியனால் சூடா இருக்கும்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன்ல இருக்கக்கூடிய சூடு ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்துச்சு. அப்ப சூடு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ், இதனுடைய விரிவாக்கம் ஸ்பேஸ் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். ஓகேங்களா? வேற ஒன்னும் இல்லைங்க, வேற ஒரு புது பேர்லாம் இல்ல. ஸ்பேஸ் அல்ட்ரா வயலட் ஸ்பேஸ் இமேஜிங் டெலஸ்கோப், அதுதான் அந்த சியூட்டினுடைய விரிவாக்கம். சோ நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நம்ம இந்தியா சார்பில் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு மங்கள்யான் விண்கலத்தை அனுப்பணும். சோ மங்கள்யானுடைய திட்ட இயக்குனர் யாருன்னு தெரியுமா? சோ எல்லாத்துக்குமே திட்ட இயக்குனர் தெரிஞ்சுக்கோங்க. நாலு பேர் அதை வச்சு கூட நம்ம கேள்வி கேட்கறாங்கல்ல. சோ மங்கள்யானுடைய திட்ட இயக்குனர் அருணன் சுப்பையா. யாருங்க? அருணன் சுப்பையா. சரியா? இதே மாதிரி சந்திராயன் 1, 2, 3 இது மூணுத்தையுமே அனுப்புனா அதனுடைய திட்ட இயக்குநர்கள் யார் யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அவர் தான் நிலவு மனிதர் என்று அழைக்கப்படுவார். இரண்டாவது வனிதா முத்தையா, மூணாவது வீரமுத்துவேல் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 3 சந்திராயன் திட்டங்களுடைய இயக்குனர். அதே மாதிரி இந்த ஆதித்யா L1 என்ற திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகார் ஷாஜி. ஓகேங்களா? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிகார் ஷாஜி. அப்ப பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், சந்திராயன் 5 4 விட்டுருங்க, 4 வேற. சந்திராயன் 5 என்பது இந்தியாவினுடைய விண்வெளி திட்டமான இஸ்ரோ, விண்வெளி நிலையமான இஸ்ரோ எந்த நாட்டோட கூட்டு முயற்சியில வரப்போகுதுன்னா ஜாக்சா. ஜாக்சா என்பது எந்த நாட்டுதுமா? ஜப்பான் நாட்டுது. அப்போ இந்தியாவும் ஜப்பானும் இணைந்துதான் எந்த திட்டத்தை இந்தியாவும் ஜப்பானும் இணைந்துதான் எந்த திட்டத்தை நடத்த போறாங்க? சந்திராயன் 5 திட்டத்தை. அப்ப சந்திராயன் 5 என்பது இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலவை ஆராய்ச்சி செய்வதற்கு ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜப்பான்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸ் அண்ட் டெக்ல எதெல்லாம் ஞாபகத்துக்கு என்னால எடுத்துட்டு வர முடிஞ்சிச்சு அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். சோ டைம் வேஸ்ட் பண்ணலங்க, ப்ளீஸ் கைஸ் லிசன். அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இந்தியாவில் சமீபத்திய மற்றும் மிகவும் மேம்பட்ட வானிலிருந்து வான் ஏவுகணையாக அஸ்த்ரா MK3. அப்ப இது ஒரு ஏவுகணை. எந்த ஏவுகணை? அஸ்த்ரா MK3. இதோட பேரே அதுதான்மா, அஸ்த்ரா. 4 பேர் இங்கிலீஷ்ல கேட்க போறாங்க. அஸ்த்ரா MK3. இந்த அஸ்த்ரா MK3 என்பது என்ன பேர் வச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா காண்டீவா என மறுபெயரிடப்பட்டுள்ளது. ஆமா, மிக மிக சரி. காண்டீபம் என்றால் என்னன்னா மகாபாரதத்தில் வரக்கூடிய அர்ஜுனனின் புகழ்பெற்ற வில்லினுடைய நினைவு. அப்ப அர்ஜுனனுடைய வில்லு ஹரிச்சந்திரன் சொல்லு அப்படின்னு பாத்துருக்கீங்கல்ல, அந்த அர்ஜுனனுடைய வில்லினுடைய பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா காண்டீபம். சோ அந்த காண்டீபம் இப்ப கூட நீங்க கல்கி 2018 பிரபாஸ் நடிச்ச ஒரு படம் வந்திருக்குமே, கமல்ஹாசன் கூட கடைசியில் இந்த வில்லத்துக்கு அதான் அர்ஜுனருடைய வில்லு. அதோட பேர் என்ன? காண்டீபம். சோ அந்த காண்டீபம்ன்ற பேரு தான் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இலக்கை சரியாக அழிக்கக்கூடிய அஸ்திரம். ஏன்னா நம்ம அந்த வில்ல பேர் என்னன்னு சொல்லுவோம்? அஸ்திரம் தான் சொல்லுவோம். அந்த அஸ்த்ரா MK3 பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காண்டீபம். சோ அததான் அவங்க சொல்லியிருக்காங்க அர்ஜுனுடைய வில்லு பேர். சோ 2 கூற்றுமே என்னன்னு பாத்தீங்கன்னா சரி. அப்ப 2மே சரிதான். சோ இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். S-400 என்ற வான் பாதுகாப்பு அமைப்பு. சரிங்களா? சோ இங்க அஸ்த்ரான்றது என்னது? ஏவுகணை. சோ S-400 என்னது பாத்தீங்கன்னா வான் பாதுகாப்பு அமைப்பு. சோ இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து வாங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவிடம் இருந்து வாங்கியிருக்கு. இதற்கு இந்தியா ஒரு பெயர் சூட்டி இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுதர்சன சக்ரா.
சுதர்சன சக்கரா, கிருஷ்ணர் கிட்ட இருக்கக்கூடிய சக்கரம் அப்படின்றதான் சொல்றாங்க. அப்போ அர்ஜுனுடைய வில்லினுடைய பெயரான காண்டீவம் வந்து எதற்கு சூட்டப்பட்டது? MK3. எதோடைய MK3? அஸ்த்ரா MK3 என்ற ஏவுகணைக்கு. சோ S-400 என்ற வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்கியதுன்னா ரஷ்யாவிடமிருந்து. அதற்கு என்ன பேரு சூட்டி இருக்குன்னா சுதர்சன சக்கரா. சோ சொல்லிட்டு நான் ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி அடுத்தது இந்தியாவினுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளதுன்னு கேக்குறாங்க. நமக்கு இந்தியாவை பொறுத்தவரையும் 3 முக்கியமான ரயில்களை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு முதல் ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட உள்ளதுல இயக்கி விட்டார்கள் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிந்து மற்றும் சோனிபட்டுக்கு இடையே. இந்த ஜிந்து சோனிபட்டும் எங்க இருக்குன்னா ஹரியானா மாநிலத்துல இருக்கு. ஏன்னா பின்னாடி அதே மாதிரி ஒரு கொஸ்டின் விட்டுருக்கேன். சரியா? இது எந்த வழித்தடங்களுக்கு இடையே இயக்கப்பட்டதுன்னா ஜிந்து சோனிபட்டும். திடீர்னு எந்த மாநிலத்தில் இந்தியாவினுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் கேட்டாங்கன்னா ஹரியானான்னு சொல்லலாம். அது மாதிரியும் கொஸ்டின் பின்னாடி செட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் பார்க்கலாம். அப்ப இந்தியாவினுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் எந்த 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது? ஜிந்து சோனிபட்டு. சரியா? அதே மாதிரி இந்தியாவினுடைய முதல் புல்லட் ரயில் வந்து மும்பை அகமதாபாத்துக்கு இடையே இறக்கப்பட்டது. சரியா? நான் தான் சொன்னல நிறைய தெரிஞ்சுக்கணும்ட்டு. அப்போ இந்தியாவினுடைய முதல் புல்லட் ரயில் வந்து எந்த 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது? மும்பை அகமதாபாத். அப்ப மாநிலங்கள்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத். மாநிலங்கள்னு கேட்டாங்கன்னா என்னது? மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத். அப்ப இந்தியாவினுடைய முதல் புல்லட் ரயில் எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்பட்டதுன்னா குஜராத் மற்றும் மும்பை, சாரி மகாராஷ்டிரா. எந்த 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டிருக்கிறதுனா மும்பை மற்றும் அகமதாபாத். ஏன்னா மும்பை மகாராஷ்டிரால இருக்கு, அகமதாபாத் குஜராத்ல இருக்கு. ஏன்னா அதுதான் தெரியும், இந்தியாவினுடைய மான்செஸ்டர் எதுனா அகமதாபாத்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ புல்லட் ரயில் இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி சந்திராயன் 5 வந்து இந்தியாவும் ஜப்பானும் ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி இந்தியாவினுடைய புல்லட் ரயில் சேவைக்கும் எந்த நாட்டினுடைய துணை தான் நமக்கு தேவைப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டினுடைய துணை தான். அப்ப இந்தியா மற்றும் ஜப்பானினுடைய கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டதுதான் புல்லட் ரயில். இதையும் நாளைக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். அடுத்தது இன்னொரு ரயிலை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே சார், 3 ரயில். ஒரு ரயில் வந்து ஹைட்ரஜன் ரயில் ஹரியானா, மகாராஷ்டிரா மும்பை அகமதாபாத்துக்கு இடையே புல்லட் ரயில். சோ வந்தே பாரத் மெட்ரோ. சரியா? வந்தே பாரத் வந்து டெல்லி வாரணாசி, அது வேற கதை. வந்தே பாரத் வேற, இது வந்தே பாரத் மெட்ரோ. சரியா? இது வந்து எந்த 2 நகரங்களுக்கு இடையேனா அகமதாபாத் மற்றும் பூஜ். அகமதாபாத் மற்றும் பூஜ். அப்ப 3 வழித்தடங்கள் உனக்கு தெரியணும். இந்தியாவினுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்க? ஜிந்து சோனிபட். புல்லட் ரயில் எங்க? மும்பை அகமதாபாத். இது எங்க? வந்தே பாரத் மெட்ரோ எங்க? அகமதாபாத் மற்றும் பூஜ். சரியா? புல்லட் ரயில் எந்த நாட்டினுடைய உதவியுடன் செய்யப்பட்டது? ஜப்பான் நாட்டினுடைய உதவியுடன். அடுத்தது உப்பு நீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக்குகளை எந்த நாட்டின் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்தியாவா அப்படின்னா கிடையாதுங்க, நம்ம ஜப்பான் நாட்டு விஞ்ஞானிகள் தான். சோ சாதாரணமான உப்பு நீர்லயே வந்து பிளாஸ்டிக்குகளை போட்டால் அது என்ன பண்ணுமா? கரைச்சு கொடுத்துருமா. அப்போ வந்து அந்த டெக்னிக் வந்து கண்டுபிடிச்சது ஜப்பான் நாடு. சோ எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, பிரான்ஸ்னாலே யுனெஸ்கோவினுடைய தலைமையிடம். சோ பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்திக்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு நாடை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா கனடா. கனடாவை பத்தி என்ன சொல்லணும்னா, கனடால ஜஸ்டின் ட்ரூடோன்னு ஒருத்தர் இருந்தார்ல அதிபரா, அவர் வந்து வெளியேறி ராஜினாமா பண்ணிட்டு மார்க் கார்னி இவர் தான் வந்து கனடா நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அப்ப கனடா நாட்டின் புதிய அதிபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, கனடா நாட்டினுடைய புதிய அதிபர் யாரு? மார்க் கார்னி. இதே அமெரிக்கா நாட்டினுடைய புதிய அதிபர் 47வது அதிபர் யாருன்னா ட்ரம்ப் அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்ப கனடா நாட்டினுடைய புதிய இது வந்து மார்க் கார்னி. சரியா? கனடா மார்க். சரியா? கண்ணு இருந்தா நல்லா படிச்சு மார்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். அந்த கொஸ்டின்ல தான் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஓகே, ஞாபகம் வந்தா நான் சொல்றேன். அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கவனிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரத் சிறிய மாடுலார். ஓகேங்களா? பாரத் சிறிய மாடுலார் உலையின் திறன் வந்து 200 மெகாவாட். அப்போ இந்தியா வந்து 100 ஜிகாவாட். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்தியா வந்து 100 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எந்த ஆண்டில் அடைவதாக இலக்கை நிர்ணயித்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2047. 100 ஜிகாவாட். சரி, இது என்ன சார் பாரத் மாடுலார் சிறிய உலை அப்படின்னா? ஒண்ணும் இல்லம்மா, எல்லாமே அணுக்கரு உலைகளை வச்சே நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பொல்யூஷன் வரும். சோ அதனால வந்து ஒரு சின்னதா பாரத் மெகாவாட் மாடல் மெகாவாட்டை வந்து உற்பத்தி பண்ணலாம். 200 மெகாவாட் அது நல்லா சக்சஸ் ஆச்சுன்னா அப்படியே டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க. அதனுடைய இதுவா வந்து மாடுலர் உலையின் திறன் வந்து 200 மெகாவாட்னு சொன்னாங்க. இது சரி. இது பாபா அணு ஆராய்ச்சி மையம் மற்றும் இந்திய அணுசக்தி கழகம் லிமிடெட் ஆகியவற்றால் இணைந்து உருவாக்கப்பட்டதானா? சரி, இதுவும் சரி. அப்ப நமக்கு இன்னும் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, பாபா அணு ஆராய்ச்சி மையம். சோ இங்கிலீஷ்ல உங்க ஸ்கூல் புக்லயே இருக்கும் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். சோ இந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டருடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல தான் இருக்கு. சோ அது வந்து நமக்கு டைரக்டா தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது
ரெண்டு பேரை பத்தி சொல்லணும்னு நினைச்சா அது நான் எனக்கு ஞாபகம் வருமோ நான் சொல்றேன். அடுத்தது, சமீபத்திய மதிப்பீட்டுப்படி இந்தியாவின் கங்கை டால்பின்களின் எண்ணிக்கை என்ன? கங்கை டால்பின்கள் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு என்ன தெரியுது? இந்தியாவினுடைய ஆற்று ஓங்கில் எந்த ஆண்டு தேசிய சின்னமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்றத படிச்சிருப்பீங்கல்ல. அப்ப கங்கை டால்பின்கள்னா வேற ஒண்ணும் இல்லை, நீங்க ஸ்கூல் புக்ல படிச்ச என்ன ஓங்கில்? ஆற்று ஓங்கில். அப்ப ஆற்று ஓங்கில தான் டால்பின்கள் சொல்லுவாங்க. எந்த ஆற்றில் இருக்கக்கூடியது? கங்கை நாட்டில் இருக்கக்கூடியது. இது இந்தியாவில சமீபத்திய கணக்கெடுப்பின்படி எத்தனை இருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றால் 6327. கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு இந்த கங்கை டால்பின்களை கணக்கெடுக்கணும்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி, தட் மீன்ஸ் சுதந்திர தினத்தை அன்னைக்கு 2020ஆம் ஆண்டு இதை முடிவு செய்தார்கள். சோ 2021ல இருந்து தான் இந்த திட்டம் என்ன பண்ணப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. அப்ப இந்தியாவினுடைய கங்கை டால்பின்களுடைய எண்ணிக்கை முதலில் கணக்கிடப்பட்ட ஆண்டு என்ன 2021ல தான் கணக்கிட்டாங்க. சோ இப்பதான் கணக்கிட்டு முடிச்சாங்க. இந்த 2025ல மார்ச் மாசத்துல அதனுடைய எண்ணிக்கை சொன்னாங்க 6327 கங்கை டால்பின்கள் இந்தியாவில கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா நதிகள் இருக்கிறது. அப்ப இந்த ஆற்றுப்படுகைகள் எங்கெங்கெல்லாம் செக் பண்ணாங்க இந்த ஆற்று ஓங்கில்கள் இருப்பதானா? கங்கையிலையும் பிரம்மபுத்திரா நதி பகுதியிலும். சரியா? புத்ரா இந்த ரெண்டு நதிகள்ல எங்க இருக்குன்றதான் செக் பண்ணாங்க. சோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 6327. எந்த மாநிலத்தில் அதிகப்படியான கங்கை டால்பின்கள் உள்ளது என்றால் உத்தரப்பிரதேசம். எந்த மாநிலத்துல இருக்கு? உத்தரப்பிரதேசத்துலதான் இருக்கு, யூபி. சரியாமா? அது தெரிஞ்சு வச்சுக்கோ. இது சொல்லுவாங்க, பின்னாடி கொஸ்டினாவும் வச்சிருக்கேன். 7வது கேள்வி, இந்தியாவின் சமீபத்தில் திறக்கப்பட்ட வனவிலங்கு மீட்பு மற்றும் மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையம் எங்க அமைந்துள்ளதுன்னு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவினுடைய வனவிலங்கு, அதாவது வனவிலங்குகள் எல்லாம் மீட்டு அதுக்கு மறுவாழ்வு அளிக்கிறது. சரியா? சோ இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வாந்தாரான்ற பகுதி தான். சோ இந்த வாந்தாரா எங்க இருக்குன்னா ஜாம்நகர் என்ற ஒரு இடத்துல இருக்கு. சோ ஜாம்நகர் எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. சரியா? அப்போ எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா குஜராத். சோ எந்த இடம்னு கேட்டாங்கன்னா வாந்தாரா. ஒண்ணு இல்லம்மா, அம்பானி தெரியும்ல, அம்பானி, முகேஷ் அம்பானி எல்லாருக்குமே தெரியும். அவங்க பையனுக்கு இப்ப எவ்வளவு பெருசா ஒரு வெட்டிங் பண்ணாங்க, கிராண்ட் வெட்டிங் நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். சோ அந்த பையன் அனந்த் அம்பானியினுடைய கனவு திட்டம் தான் இது. சோ வனவிலங்குகளை மீட்டு அதற்கு மறுவாழ்வு அளிக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய கனவு திட்டம் தான் வாந்தாரா பகுதியில அமைஞ்சிருக்கு. சோ குஜராத்ல. சரியா? அடுத்தது, இந்தியாவில் எந்த மாநிலம் அதிக எண்ணிக்கையிலான கங்கை நதி டால்பின்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்கிறேன். இப்பதான் நான் சொன்னேன் கங்கை நதி டால்பின்கள் எத்தனை இருப்பதாக பார்த்தோம். 6327 கங்கை டால்பின்கள் இருக்கு. எந்தெந்த நதிகள்ல இதை பத்தி கணக்கெடுத்தாங்கன்னா கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா பகுதிகள்னு சொன்னோம். சோ எந்த மாநிலத்துல அதிகப்படியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். சோ 2வது இடம் யாருன்னு பாத்தீங்கன்னா பீகார். சரியா? 2வது இடம் பீகார். முதலிடம் எந்த மாநிலத்தில் அதிகப்படியான கங்கை டால்பின்கள் இருப்பதாக கணக்கெடுப்பில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. சரியா? அடுத்து 9வது கேள்வி பாருங்க, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் டால்பினை வச்சுதான் ஒரு கூற்றுகளை ஏற்படுத்தியிருக்கேன். சோ ப்ராஜெக்ட் டால்பின் ஆகஸ்ட் 15 2020 அன்று தொடங்கப்பட்டதுன்னா சரி. நான் இப்பதான் சொன்னேன் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்னைக்கு 2020 இதை பத்தி கணக்கெடுக்கணும்னு தொடங்கினாங்க. முதல் முறையாக நடத்தப்பட்ட நதி டால்பின்களின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் 6327 நதி டால்பின்கள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளதுன்னா சரி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கங்கை டால்பின்கள் இதுக்கு முன்னாடி கணக்கெடுத்ததே கிடையாது. சோ இதெல்லாம் எதுக்கு கணக்கெடுக்கிறாங்க? சும்மா வேலை வெட்டி இல்லாத பண்றாங்களா? என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்றத முடிவு பண்றதுக்காக பண்றாங்க. சோ இந்தியாவில கங்கை டால்பின்கள் 6327 இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. சோ ப்ராஜெக்ட் டால்பின் கணக்கெடுப்புக்கு விஞ்ஞானிகள் காட்சி மற்றும் ஒலி ஆய்வுகளின் கலவைகளை பயன்படுத்தினார்கள். தட் மீன்ஸ் ஆடியோ அண்ட் விஷுவல் டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் நமக்கு இவ்வளவு இன்டெப்தா நமக்கு தேவையில்லை. நீங்க சொல்றீங்கல்ல சார் நீங்க ரொம்ப டெப்தா எடுக்கிறீங்க, அதனால இதெல்லாம் ரொம்ப டெப்த் பாயிண்ட் தான். சோ இது உனக்கு தேவையில்லை. பட் கங்கை டால்பின்களின் எண்ணிக்கை 6327. எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்பட்டது என்றால் உத்தரப்பிரதேச மாநிலத்துல. சரியா? சோ இது ரெண்டுமே சரிதான். சோ எல்லாமே சரிதான் இதுக்கு. சரியா? அனைத்தும் சரி. ஓகேவா? அடுத்தது 10வது கேள்வி, சுய உதவி குழு அடையாள அட்டைகளின் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. சரியா? சுய உதவி குழு அடையாள அட்டைகளின் நன்மைகளா? கிடையாது. இது வேற ஏதோ கொஸ்டினே மாறி இருக்குமா? பின்வரும் கூற்றுகளை மட்டும் பாருங்க, எது சரின்னு மட்டும் வச்சுக்கோங்க. இது தேவையில்லை, இந்த கொஸ்டின் மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ மத்திய பிரதேசத்தில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா இந்தியாவின் 58வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆமா, மார்ச் மாதத்துல புலிகள் காப்பகத்தினுடைய எண்ணிக்கைகளை 58ஆக மாற்றி விட்டார்கள். நான் பிப்ரவரியிலேயே சொல்லியிருப்பேன். சரியா? அப்ப இருக்கக்கூடியதிலே புலிகள் காப்பகம் மொத்தமா எத்தனை இருக்கு? 58 புலிகள் காப்பகம் இருக்கு. இதுவரை இந்தியாவில 58 புலிகள் காப்பகம் இருக்கு. அந்த 58 புலிகள் காப்பகத்துல அதிக எண்ணிக்கையிலான புலிகள் காப்பகங்களை கொண்ட மாநிலம் மத்திய பிரதேசம் சொல்லியிருக்காங்க. ஆமா சரி. ஏனென்றால் 9 புலிகள் காப்பகங்கள் எங்க இருக்கு? மத்திய பிரதேசத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப 9 புலிகள் காப்பகம் மத்திய பிரதேசத்துல மட்டுமே இருக்கு. அப்ப 3வது கூற்று மிக மிக சரி. அதனாலதான் மத்திய பிரதேசத்தை புலிகளுடைய நகரம் என்று அழைக்கிறார்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்றேன், வரேன், இது முடிச்சிடலாம்.
அப்போ மொத்தமா இந்தியாவில எத்தனை புலிகள் காப்பகம் இருக்கு? 58 இருக்கு. அந்த 58வது புலிகள் காப்பகம் தான் எது? மாதவ் தேசிய பூங்கா. அது எந்த மாநிலத்துல இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. அப்போ சமீபத்துல அறிவிக்கப்பட்ட 3 புலிகள் காப்பகத்தை தெரிஞ்சுக்கோங்க. 58வது புலிகள் காப்பகம், 57வது புலிகள் காப்பகம், 56 ஏற்கனவே எழுதி போட்டிருக்கேன். 58வது வந்து மாதவ் புலிகள் காப்பகம், 57 வந்து ரதபாணி புலிகள் காப்பகம், சரியா, ரதபாணி புலிகள் காப்பகம், 58 வந்து 56 வந்து குரு காசிதாஸ் புலிகள் காப்பகம், சரியா, குரு காசிதாஸ் புலிகள் காப்பகம். இந்த குரு காசிதாஸ் மட்டும்தான் சத்தீஸ்கர்ல இருக்கு. ரிமைனிங் இருக்கிற இந்த ரெண்டுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு, சரியா. சோ இந்த புலிகள் காப்பகம் எங்க எங்க இருக்குன்னு சொல்லிட்டேன். இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972. நமக்கு தெரியும்ல, வன பாதுகாப்பு சட்டம் வேற, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் வேற. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1972. எந்த வனவிலங்குகளையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி அம்மையார் இருக்கக்கூடிய பீரியட்ல இயக்கப்பட்டது. அதனாலதான் புலிகளை வந்து பாதுகாப்பு, அதை சொல்லியுமே புலிகளை அடிக்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க. இப்பயும் புலிகள் அதிகமா இறந்துட்டு தான் இருக்கு. மனிதர்களுக்கும் புலிகளுக்கும் நடக்கக்கூடிய மோதல்களை புலிகளை கொண்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி 1973 புலிகளை தேசிய விலங்கா அறிவிச்சுட்டாங்க. யாரு? இந்திரா காந்தி அம்மையார். இனிமே தேசிய விலங்கு மேல கை வச்சுனா செத்தடா மவனே அப்படின்ற மாதிரி. சோ 1973 தான் புலிகள் தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் தான். இதுவும் சரியா தான் இருக்கு. அப்ப எல்லா குற்றமே எனக்கு தெரிஞ்சு என்ன சரி. சோ இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா 58 தேசிய பூங்காக்கள் உள்ளது. அதுல மாதவ் தேசிய பூங்கா தான் 58வது. எந்த மாநிலம்? மத்திய பிரதேசம். ரதவானி புலிகள் காப்பகம் வந்து 57வது. எந்த மாநிலம்? மத்திய பிரதேசம். 56வது வந்து குரு காசிதாஸ் புலிகள் காப்பகம் எந்த மாநிலம்? சத்தீஸ்கர். சோ மத்திய பிரதேசத்துல தான் அதிகமான புலிகள் காப்பகம் இருக்கு. 9 புலிகள் காப்பகம் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. சோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. இன்னொரு क्वेश्चन ஏதோ சொல்றேன்னு சொல்லிட்டு விட்டீங்களே சார்னா, ஆமாமா, புலி மனிதர், பறவைகள் மனிதர் யாரு? சலீம் அலின்னு சொல்வீங்களே. புலி மனிதர் யாருன்னா வால்மீகி தப்பார். புலிக்கு வால் இருக்கும் சார், அதனால பேர் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து ஜூன் மந்த்ல சமீபத்துல இறந்துட்டார். சோ இறந்துட்டாரு. அதனால வால்மீகி தப்பார் என்பவர் யாருன்னா இந்தியாவின் புலி மனிதர், புலிகள் பாதுகாப்பு நிபுணர் அப்படின்னு சொல்லலாம், சரியா. அதனால அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வால்மீகி தப்பார். அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ்ல லிங்க் பண்ணிட்டு ஜூனை தூக்கி வந்து மார்ச்சோட லிங்க் பண்ணிருக்கேன். அடுத்தது தவறான இணையை தேர்வு செய்யவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் புலிகள் தினம் என்னைக்கு? சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29. ஜூலையும் தூக்கி வந்து சேர்த்துட்டேன் பாருங்க. ஜூலை 29 தான் புலிகள் தினம், சரியா. நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோட்ல தான் இருக்கு. இதெல்லாம் வந்து சமீபத்திய தமிழக பட்ஜெட்ல இந்த அருங்காட்சியகங்கள்லாம் ஏற்படுத்துறதுக்கு நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அப்ப நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோட்ல தான் இருக்கு. நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்துல இருக்கு. பூனாரை பறவைகள் சரணாலயம் தனுஷ்கோடியில இருக்கு. பூனாரை சரணாலயம், சரியா. செமிகண்டக்டர் பூங்கா சூலூர் மற்றும் பல்லடத்துல இயக்கப்படுகிறது. அனைத்துமே சரியாதான் இருக்கு, எதுவுமே தவறா இல்ல, சரியா. ஏற்கனவே நான் பொருணை அருங்காட்சியகம் எங்க இருக்கிறதா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி, சரியா. பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி, சரியா. எழுத முடியலமா? எழுதிக்கோங்க. திருநெல்வேலியில இருக்கு பொருணை அருங்காட்சியகம். சோ நொய்யல் எங்க இருக்குன்னா ஈரோடு. ஏன்னா அந்த கொடுமணல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகழ்வாய்வு தளம் பார்த்திருப்பீங்களா, அது நொய்யல் என்ற அந்த ஆற்று படுகைகள்ல இருந்து தான் எடுத்திருப்பாங்க நிறைய விஷயங்களை. அப்ப நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோட்ல இருக்கு. நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்துல இருக்கு. தனுஷ்கோடியில இருக்கிறது பூனாரை பறவைகள் சரணாலயம், சரியாமா. அடுத்தது 12வது கேள்வி பாருங்க. பொறுத்துகன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சில பொருட்களை கொடுத்திருக்காங்க. என்னென்ன பொருட்கள்னா வரகு நல்லூரை சேர்ந்தது, முல்லை வேதாரண்யத்தை சேர்ந்தது, புலி நத்தத்தை சேர்ந்தது, கொய்யா ஆயக்குடியை சேர்ந்தது, கரும்பு முருங்கை வந்து கப்பல்பட்டியை சேர்ந்தது. இது எல்லாமே நேரா இருக்கிறது வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியாதான் பொருந்தி இருக்கு. சோ எல்லாமே கரெக்ட், சரியா. அப்ப ஆன்சர் 1 2 3 4 5 எல்லாமே நேரா தான் பொருந்தி இருக்கு. என்ன சார் இந்த பொருட்கள்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொருட்கள் எல்லாமே தமிழக வேளாண் பட்ஜெட்ல வந்து ஜிஐ டேகை பெற சொல்லி வாங்கின பொருட்கள். இதுக்கெல்லாம் ஜிஐ டேக் கொடுங்க மத்திய அரசாங்கமே, இதுக்கெல்லாம் ஜிஐ டேக் கொடுங்க, புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆனா இதுக்கெல்லாம் கொடுக்கல, வேற சிலதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதான் இப்ப நான் சொல்ல போறேன். சோ அதுக்கு முன்னாடி இந்த பொருட்கள்லாம் இந்தந்த இடத்த சேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வரகுலாம் வந்து சக்கர நோய்க்கு ரொம்ப நல்லதான், எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதான், அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆயக்குடி கொய்யா எல்லாம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது. இந்த ஆயக்குடி கொய்யாலாம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது. ரொம்ப டேஸ்டா இருக்குமா, டேஸ்ட்லயே ஸ்பெஷல் டேஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. சரி, நமக்கு ஜிஐ டேக் வந்து இதுவரை தமிழகத்தில் எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்குன்னா 20. ராம்சார் தலங்கள் தான் 20. சாரி ராம்சார் தலங்கள் 20. ஜிஐ டேக் எத்தனை? 69 பொருட்கள். அப்ப தமிழகத்தில் ஜிஐ டேக் 69 பொருட்கள். ராம்சார் தலங்கள் எத்தனை? 20, சரியா. இப்ப 69 ஜிஐ டேக்ல இந்த 2025ல யார் யாரெல்லாம் வாங்கினாங்கன்னா முந்திரி ஒண்ணு வாங்குச்சு கடலூர்ல, ஓகேவா. பன்ருட்டி பலாப்பழமும் முந்திரியுமா, சரியா. பலாப்பழமும் முந்திரியும் பன்ருட்டி கரெக்டா சொல்ல போனா பன்ருட்டி, சரியா. அதே மாதிரி செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், செட்டிக்குளம்
சின்ன வெங்காயத்துக்கு கொடுத்தாங்க ஜிஐ டேக். அப்ப சின்ன வெங்காயம் சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற சின்ன வெங்காயம் எந்த மாவட்டத்தை சார்ந்தது அல்ல எந்த ஒரு பகுதியை சார்ந்ததுன்னா செட்டிக்குளம் அப்படின்னு சொல்லுங்க. புளியங்குடி எலுமிச்சைப்பழம், அதிகமா வந்து சிட்ரஸ் ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழம். புளியங்குடி எலுமிச்சை பழம் அந்த ஸ்பெஷல் டேஸ்டுக்கே பேர் போனதான் புளியங்குடி எலுமிச்சை பழம். 6 பொருட்கள்மா, 1 2 3 4 வந்துருச்சா, இன்னும் 2. சம்பா வத்தல். சம்பா வத்தல்னா வத்தல் சாப்பிடுற வத்தல் இல்லமா, மிளகா வத்தல். சரியா? சம்பா வத்தல் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் சம்பா வத்தல். சரியா? அடுத்தது ராமநாதபுரத்துல சித்திரைக்கார அரிசி ராமநாதபுரம். சரியா? சித்திரக்கார் அரிசி ராமநாதபுரம். சோ இதுக்கெல்லாம் தான் என்ன கொடுத்தாங்கன்னா ஜிஐ டேக் கொடுத்தாங்க. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நமக்கு क्वेश्चंस பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். அடுத்த 13வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. மார்ச் 22 உலக நீர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரி, உலக நீர் தினம் மார்ச் 22 தானே, வேற எதனா கொண்டாடுறீங்களா? இல்ல. அடுத்தது 2025ஆம் ஆண்டு உலக நீர் தினத்திற்கான கருப்பொருள் வந்து பனிப்பாறை பாதுகாப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன் 2025 வந்து ஐநா அமைப்பு வந்து பனிப்பாறை பாதுகாப்பு ஆண்டாக அறிவித்துள்ளது. ஏன் அறிவிச்சுள்ளது? ஏன்னா பனிப்பாறைகளை பாதுகாக்க வேண்டும், இல்ல உருகிச்சுன்னா நிலமட்டம் சரிஞ்சு நீர்மட்டம் உயர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2025ஆம் ஆண்டு உலக நீர் தினத்திற்கான கருப்பொருள் பனிப்பாறை பாதுகாப்பாகும். சரி, சோ ரெண்டுமே சரியானது. சரியா? அடுத்து 14வது கேள்வி. தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்கு நிறுவப்படும் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நம்ம வழக்கம் போல சென்னையில தான். ஏன்னா பேரிடர்கள் அதிகமாக ஏற்படுவது சென்னையில தான். இந்த டிசம்பர் மாசம் எல்லாம் வந்துச்சுன்னா எல்லாருமே மொட்டை மாடியில தான் குடுத்தனமே நடத்துறாங்க. அப்படி வந்து ஒரு பெரிய பேரிடர்களை ஏற்படுத்தக்கூடிய மழையாகட்டும், புயலாகட்டும், வெள்ளமாகட்டும், சுனாமி ஆகட்டும் அனைத்துமே தாக்கப்படுவது எங்க தான்? சென்னையை தான். சோ அதனால மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்க அமைக்கப்பட உள்ளதுன்னா சென்னையில. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் முக்கியம், CISF. இது நான் ஆல்ரெடி இங்கே கொஸ்டின்ஸாவே இருக்கு, கொஸ்டினாவே இருக்கு, அதுல சொல்லிடுறேன். ஓகேவா? அடுத்து 15, உலக வானிலை தினம் எப்பொழுது என்று அனுசரிக்கப்படுகிறது? வானிலை தினம் என்றாலே மார்ச் 23மா. ஏன்னா லைன் கட்டி எல்லாமே வரும். சோ 21 என்ன தினம் சொல்லுவோம்? காடுகள் தினம் சொல்லுவோம். என்ன தினம்? ஃபாரஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவோமா. மார்ச் 22 என்னன்னு சொல்லுவோம்? தண்ணீர் தினம் சொல்லுவீங்க. சோ மார்ச் 23 வானிலை தினம். இந்த 24 என்னன்னு சொல்லுவீங்க? காசநோய் தினம் சொல்லுவீங்க. சரியா? எல்லாமே வந்துருச்சு லைன் கட்டி. சோ எல்லா இம்பார்ட்டன்ட் டேஸும் மார்ச்ல இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 16வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, காசாம்பட்டி எங்க? இது கூமாம்பட்டி இல்லைங்க, காசாம்பட்டி. காசாம்பட்டி என்பது வீரகோவில் புனித தோப்பு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னா ஆமா. உயிரியல் பன்முகை சட்டம் 2022 கீழ் தான் இது அனுமதிக்கப்பட்டனா ஆமா. இது தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட 2வது பாரம்பரிய தலம். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. ஆனா இந்த உயிரியல் பன்முக தன்மை சட்டம் வந்து ஸ்கூல் புக்ல இருக்கும், இதை பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டான இயர்ஸ் கொடுத்துருக்காங்களான்ட்டு ஸ்கூல் புக்லன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சோ பாரம்பரிய தலங்கள் வந்து தமிழகத்தில் இதுவரை பல்லுயிர் பாரம்பரிய தலங்கள் 3 அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியா? 3. அதுல 2வது அறிவிக்கப்பட்டதுதான் இந்த காசாம்பட்டி. சரியா? இந்த காசாம்பட்டின்றது 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாகும். தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாகும். எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்குன்னா திண்டுக்கல். அப்போ முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி. எங்க? அரிட்டாப்பட்டி. எந்த மாவட்டம் அப்படின்னா மதுரை. 3வது இப்ப சமீபத்துல அறிவிக்கப்பட்டது வந்து எலந்தூர் ஏரி. எந்த மாவட்டம் அப்படின்னா ஈரோடு. அப்ப பல்லுயிர் பாரம்பரிய தலங்களாக 3 அறிவிக்கப்பட்டுள்ளது. அரிட்டாப்பட்டி மதுரை, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய காசாம்பட்டி, எலத்தூர் ஏரி, ஈரோடு. இது 3மே பாரம்பரிய தலங்கள். இதுல சொன்ன எல்லாமே சரி. ஓகேவா? அப்ப காசாம்பட்டி என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2022 கீழ் தான் இந்த பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டின் அறிவிக்கப்பட்ட 2வது பாரம்பரிய தலமாகும் என்பதும் சரி. சரியா? காசாம்பட்டி பல்லுயிர் பாரம்பரியத்திலும் பின்வரும் எந்த காப்பு காடுகளுக்கு அருகில் அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நான் மாவட்டம்னு கேட்டா திண்டுக்கல்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது எந்த காப்பு காடுகளுக்கு அருகில் அப்படின்னா அழகர்மலை காப்பு காடுகளுக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகர்மலை காப்பு காடுகள் இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்பாங்க நாளைக்கா. சோ அழகர்மலை காப்பு காடுகள் இருக்கக்கூடிய இடம் எது? திண்டுக்கல் மாவட்டம் அப்படின்றத சொல்லிடுங்க. சரியா? அடுத்து 18, பின்வரும் புத்தகங்களில் எது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற கைலாஷ் சத்யார்த்தியின் சுயசரிதை? அப்ப நமக்கு தெரியும் கைலாஷ் சத்யார்த்தி என்பவர் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றாருமா? 2014ஆம் ஆண்டு பாகிஸ்தானை சேர்ந்த பெண் போராளி, அந்த புரட்சிகரமான பெண் போராளி, கல்வி ஆர்வலரான மலாலா யூசுப்சாயுடன் தன்னுடைய நோபல் பரிசை பகிர்ந்து கொண்டார் கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் 2014ஆம் ஆண்டு. சோ இவர் வந்து அவருடைய வாழ்க்கை சுயசரிதையான ஆட்டோபயோகிராபி அப்படின்னு சொல்லக்கூடிய சுயசரிதை புத்தகமான தியாஸ்லா என்ற புத்தகத்தை அவரே எழுதினார். இந்த தியாஸ்லா என்றால் என்ன அர்த்தம் என்றால் தீக்குச்சி என்ற அர்த்தம். தியாஸ்லா என்றால் என்ன அர்த்தம்?
தீக்குச்சி அப்படின்ற அர்த்தம், அதுதான் சொல்லியிருக்காங்க. சரியா? அவருடைய புக்கு. 19 தக்கோலத்தில் உள்ள CISF மண்டல பயிற்சி மையத்தின் பெயர் என்ன? இப்பதான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்ல வந்தேன். சோ மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம் எங்க அமைய உள்ளதாக சொன்ன? சென்னை. இது தக்கோலம். தக்கோலம் எங்க இருக்குன்னா அரக்கோணம்மா. தக்கோலம் எங்க இருக்கு? சென்னை பக்கத்துல இருக்குல்ல, அரக்கோணம். அந்த அரக்கோணத்துல இருக்கு. அதுல இருக்கக்கூடிய CISF மண்டல பயிற்சி மையத்தின் புதிய பெயர், ஏற்கனவே CISF ட்ரைனிங் சென்டர்னு இருந்தது, அதனுடைய புதிய பெயரா யாருடைய பெயர் வச்சிருக்காங்கன்னா ராஜாதித்ய சோழன். சோ முதலாம் பராந்தகனுடைய மகன். சோழ வம்சத்தினுடைய கதைகளை படிக்கும் பொழுது முதலாம் பராந்தகனுடைய மகனான ராஜாதித்ய சோழன் தக்கோலத்தில் ஏற்பட்ட ஒரு போரினுடைய முடிவில் இறந்திருப்பான். அங்கதான் கடைசி போர் அவனது. அதனால அந்த தக்கோலத்துல அமைஞ்ச CISF மண்டல பயிற்சி மையத்தினுடைய பெயரா ராஜாதித்ய சோழன் வச்சிருக்காங்க. அப்ப இது சோழர்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில வச்சிருக்கக்கூடிய பெயர். அதனால கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ராஜாதித்ய சோழன், ராஜேந்திரா, ராஜராஜா அப்படின்லாம் சொல்லிடாதீங்க, ராஜாதித்ய சோழன். சரியா? 20 கீழ்கண்டவர்களில் 59வது ஞானபீட விருதை பெற்றவர் யார்? ஞானபீட விருது என்பது இலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய ஒரு உயரிய விருது. இலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய விருதுமா. சோ விருது பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வினோத்குமார் சுக்லா. சரியா? வினோத்குமார் சுக்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஞானபீட விருதை பெற்றவர் வினோத்குமார் சுக்லா. அடுத்தது, புதிய குற்றவியல் சட்டங்கள் அரசியலமைப்பின் எந்த பட்டியலின் கீழ் வருகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. புதிய குற்றவியல் சட்டங்கள்னா நீங்க எல்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தீங்க, சார் லாலாம் மாறிடுச்சு, எஸ்ஐ எக்ஸாம் நான் எழுத போறேன், பிசி எக்ஸாம் எழுத போறேன், நாளைக்கு பிசி செலக்ட் ஆகி உள்ள போய் படிச்சா அங்க எனக்கு BNSS தனியா படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, லா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆமாமா, பாரதிய அப்படின்னு சொல்லிட்டு BNSS அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. IPC CRPC எல்லாம் போய் BNSS மாறிடுச்சு. இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள்லாம் அரசியலமைப்பின் எந்த பட்டியலின் கீழ் வருகிறதுனா பொதுப்பட்டியல். ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு என்பது மாநிலத்திற்கும் சேரும், மத்திய அரசாங்கத்துக்கும் சேரும். அதை ஒழுங்குபடுத்தும் கூடிய வகையில் எடுக்கக்கூடிய அனைத்து குற்றவியல் சட்டங்களும் பொதுப்பட்டியலின் கீழே வரக்கூடியது. சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் ரீசெண்டா ஒரு இடத்துல பார்த்தேன். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எந்த பட்டியலின் கீழ் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய பட்டியலின் கீழ் வரக்கூடியது. சரியா? மத்திய பட்டியல். இங்க சொல்றதா இருந்தா ஒன்றிய பட்டியல் சொல்லியிருக்காங்க. ஒன்றியம் என்றால் மத்தியம், மத்திய என்றால் ஒன்றிய, அவ்வளவுதான். அப்ப மத்திய பட்டியலின் கீழ் வரக்கூடியதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ 2026 எடுக்க போறாங்க. அது எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போறாங்க. இதுதான் நாட்டின் முதல் டிஜிட்டல் கணக்கெடுப்பு. நாட்டினுடைய முதல் டிஜிட்டல் கணக்கெடுப்பு எது? இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான். சரியா? நாட்டினுடைய முதல் டிஜிட்டல் கணக்கெடுப்பு. சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்ப எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 ஆரம்பிச்சு 2027 முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய பட்டியலுக்கு கீழே வருது. ஆனா வார்த்தைகளை சிறிது மாற்றினால் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வராத மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு வார்த்தை. மக்கள் தொகை கட்டுப்பாடு எந்த பட்டியலின் கீழ் வருகிறது என்றால் பொதுப்பட்டியல். ஏன் சார், வார்த்தையில ஒரு சின்ன வித்தியாசமா? இங்க கணக்கெடுப்பு, இங்க கட்டுப்பாடுன்னு இருக்கு. கணக்கெடுப்பு என்றால் மத்திய அரசாங்கம் தான் கணக்கெடுக்கும். அதுக்கான முழு செலவையும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கம் தான் நாட்டில் எத்தனை மக்கள் தொகை இருக்கிறதுன்றதை கணக்கெடுப்பாங்க. ஆனா கட்டுப்பாடு என்பது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னா எப்படி படுத்தணும்? மெடிக்கல், மருத்துவத்தின் மூலமாக கட்டுப்படுத்தணும். மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைப்படி கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்தி மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியும். அப்ப மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் முக்கிய அங்கம் வகிப்பது எது? மருத்துவம். அப்ப மருத்துவம் என்பது மனிதர்களுக்கு எந்த பட்டியலின் கீழ் வந்தால்தான் மாநிலமும் அதில் முடிவெடுக்கும், மத்திய அரசாங்கமும் அதுல முடிவெடுக்கும். பொதுப்பட்டியலின் கீழ் வரணும். மருத்துவம் என்பது பொதுப்பட்டியலின் கீழ் வரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது மருத்துவத்துடன் தொடர்புடைய காரணத்தினால் அது எதற்கு கீழே வருது? பொதுப்பட்டியலுக்கு கீழே வருது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 22வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸ். கலைஞர் எழுதுகோள் விருது பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரொம்ப சரி. அப்ப கலைஞர் எழுதுகோள்னாலே பெண் இல்ல. அப்ப எழுதுகோள் விருது யாருக்கு வருவாங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு வழங்கக்கூடிய விருதினுடைய பெயர் தான் கலைஞர் எழுதுகோள் விருது. 2023ஆம் ஆண்டுக்கான விருதை நக்கீரன் ஆர் கோபால் மற்றும் சுகிதா சாரங்கராஜ் இப்பதான் அறிவிச்சிருந்தாங்க. அதனால அவங்க தான் பெற்றார்கள் சொன்னாங்க. ஆமா, அந்த 2 பேருக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப கலைஞர் எழுதுகோள் விருதை பெற்றவர்கள் நக்கீரன் ஆர் கோபால் மற்றும் சுகிதா சாரங்கராஜ் என்பது மிக மிக சரியே. அதே மாதிரி நான் ஏற்கனவே சரியா அவார்ட் சொல்லியிருக்கேன். செம்மொழி விருதை பெற்றவர் யாருன்னு சொல்லியிருக்கேன். தாயம்மாள் அரவாணன். சொன்னா தாயம்மாள் அரவாணன் ஜூன் 3 செம்மொழி தினத்தை அன்று செம்மொழி விருதை பெற்ற முதல் பெண் அவங்க சொல்லியிருந்தேன். அடுத்தது யசோதா சண்முக சுந்தரம் மார்ச் மாசத்துலதான் வருவாங்க. ஏன்னா மார்ச் மாதத்துல அவர்களுக்கு ஔவையார் விருது வழங்கப்பட்டது.
சரியா? யசோதா சண்முக சுந்தரம். மார்ச் மாசம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு தமிழக அரசாங்கத்தால் அவையார் விருது வந்து யசோதா சண்முக சுந்தரத்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்படியே ராம்சார் தலங்கள் விருது யாருக்கு கொடுத்தாங்க? ஜெயஸ்ரீ வெங்கடேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜெயஸ்ரீ வெங்கடேஷனுக்கு ராம்சார் விருது கொடுத்திருந்தாங்க. சோ எழுதி போடல, ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்திற்கு இடையிலான தொடர்பு இடைவெளியை குறைக்க வடிவமைக்கப்பட்ட செயலியை அமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். இது சரிதான், சரியா? இத அப்பா இத கிண்டல்லாம் பண்ணாங்க, அப்பதா அப்படின்னு தான் வருதுன்ட்டு. ஆக்சுவலி அனைத்து பள்ளி இதனுடைய விரிவாக்கத்தை பாருங்களேன், தமிழ்ல இருந்து தங்கிலீஷ்ல எழுதிதான் உருவாக்குனாங்க. எப்படியோ அப்பான்னு வரணுமே உருவாக்குனாங்க. அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன், இதுதான் அதனுடைய விரிவாக்கமே. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தேர்ந்தெடுத்த மாதிரி அப்பா இதை மட்டும் வச்சுக்கிட்டாங்க. நடுவுல இருக்கக்கூடிய டீச்சரை விட்டாங்க. டீச்சரை விட்டுட்டா குழப்பம் நடக்குமா? டீச்சரை சேர்த்து பாரு, அப்பத்தான் வந்துரும், அப்பான்னு வராது, அப்பத்தான் வந்துரும். சரியா? அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. நம்ம வாரிசை ஏதாவது வந்து செயல்படுத்தினாரு. சரிங்களா? பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் எந்த இடத்துல செயல்படுத்தாங்கன்னு கேட்பாங்க நாளைக்கு. கடலூர் மாவட்டத்தில். சரியா? தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தால் உருவாக்கப்பட்டதெல்லாம் சரி. ஆனா இது எந்த அந்த அப்பான்ற செயலி அதாவது ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடைப்பட்ட உறவுகளை முடிக்காமல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமா செயல்படுத்தப்பட்டதுதான் இந்த செயலி. இதை உருவாக்கி எங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னா கடலூர் மாவட்டத்துல தான் அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப இரண்டுமே சரியானதுன்றது சரி. ஆனா எந்த மாவட்டத்துக்கும் தெரிஞ்சுக்கும். அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சேவைகள் மக்களை நேரடியாக சென்று அடைய வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் எடுத்த ஒரு முன்னெடுப்பு என்னதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின். எடப்பாடி கூட கிண்டல் பண்ணிருப்பார்ல, 4 வருஷம் யாருடன் ஸ்டாலின்? குடும்பத்துடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை நல்லா பேசியிருப்பாரு அவர் ரைமிங்கா. இப்ப வந்துட்டாரு 4.5 வருஷத்துக்கு கழிச்சு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து காமராஜர் ஐயாவினுடைய பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள் அன்னைக்குதான் தொடங்கியிருப்பாங்க. இது எந்த மாவட்டத்துல தொடங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் கடலூர் இங்கதான் தொடங்கினாங்க. சரியா? அடுத்து 24 பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். உலகம் முழுவதும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக கடைபிடிக்க வர வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தவர் கிளாரா ஜெட்கின். கரெக்ட் தான். மார்ச் 8 தான் சர்வதேச மகளிர் தினம். சரியா? 2005ஆம் ஆண்டு சர்வதேச மகளிர் தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, பாலின சமத்துவத்திற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்துதல். பாலின சமத்துவம் என்றால் ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் கரெக்ட், அப்படிதான் இருக்கணும், ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. சரி, இதுவும் சரி. அப்ப ரெண்டுமே மிக மிக சரியான ஒரு விஷயம் தான், இரண்டும் சரியான. சரியா? அடுத்து 25வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. தமிழ்நாட்டில் 30 இடங்களில் முதல்வர் படைப்பகம் திறக்கப்படும். முதல்வர் படைப்பகம் என்றால் நூலகங்களை வந்து இது பண்றதுக்காக. சோ சரி. பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2000 வழங்கப்படும். இதுவுமே சரி. ஏன்னா இப்பதான் பார்த்தோம், செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியான அண்ணா, பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் அன்று அன்பு கரங்கள் என்ற திட்டத்தின் மூலமாக பெற்றோர்கள் இழந்த குழந்தைகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்குவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். பார்த்தோமா? அன்பு கரங்கள் திட்டம். சோ என்னைக்கு? செப்டம்பர் 15. சோ செப்டம்பர் 15 அப்ப யாருடைய பிறந்த நாள்? பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் அப்ப பார்த்தோம். சரியா? சரியா? அடுத்தது 26. பின்வருவனவற்றுள் இந்தியாவின் முதலில் மூத்த குடிமக்கள் நலனுக்காக ஒரு ஆணையத்தை நிறுவிய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரள மாநிலம் தான். சோ மூத்த குடிமக்கள் என்றால் ஹெல்டர் பீப்புள். சோ வயதானவர்கள், அவர்களுடைய நலனுக்காகவே பாதுகாக்கப்பட்ட அவர்கள் எல்லாம் பார்த்துக்கணும், அவங்க எல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த குடிமக்கள் நலனுக்காக ஒரு ஆணையத்தை நிறுவிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேரளா தான். சரியா? கேரளா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 27. உலக காசநோய் தினம். கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கலாம், பயாலஜி கொஸ்டினா பார்க்கலாம். மார்ச் 24. இந்த நேரத்துக்கு நீ நல்லா ஆன்சர் பண்ணிருப்ப. 28. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். முதல் பெண் காவலர் குழு 1973 பணியமர்த்தப்பட்டது. ஆமா, தமிழகத்தில் எப்பொழுது பெண் காவலர்கள் பணிக்கு சேர்க்கப்பட்டார்கள்? ஏன்னா இதெல்லாம் மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல பெண்கள் தினத்துக்காக அதை பத்தி பேசுறாங்க. சோ 1973ஆம் ஆண்டுதான் முதலில் பெண்கள் வந்து காவலருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ரெக்ரூட் பண்ணப்பட்டாங்க. 1973 ஒரு இன்ஸ்பெக்டர், 2 SI, 30 போலீஸ் பெண், அப்படிதான் கொஞ்சம் பேர் தான் பெண்களையே என்ன பண்ணாங்க ரிக்ரூட் பண்ணாங்க. ஏன்னா பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை பெண்கள் பேசினாதானே சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களையும் நம்பி வருவாங்க ஸ்டேஷனுக்கு சொல்லிட்டு 1973 தான் தமிழகத்தில் முதலில் பெண் காவலர்கள் சேர்க்கப்பட்டார்கள். சரி, பணியமர்த்தப்பட்டது. இங்க கீழே கொடுத்திருக்கிறது அதை விட முக்கியமான டேட்டா என்னன்னா, தமிழகத்தில் 1992ஆம் ஆண்டுதான் முதலில் மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டது. சோ அதுக்கு முன்னாடி பெண் போலீஸை ரெக்ரூட் பண்ணி இருந்தாலும் 20 வருஷத்துக்கு முன்னாடியே பெண் போலீஸை ரெக்ரூட் பண்ணியிருந்தாலும் அவர்கள் ஆண்கள் பணிபுரியக்கூடிய அதே ஸ்டேஷன்ல தான் இருப்பாங்க வேலை செஞ்சுக்கிட்டு.
சோ மகளிர்களுக்கு என்று தனி காவல் நிலையத்தை அமைச்சது எந்த வருஷம்? 1992 வருஷம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை 1000 விளக்கு. ஓகேவா? 1000 விளக்கு யாருடைய தொகுதிலாம் தெரியும்? கொளத்தூர் 1000 விளக்கு. இந்த ரெண்டு தொகுதியை விட்டு வேற எங்கேயும் நிக்க மாட்டாங்கல்ல. சோ யாருதெல்லாம் தெரியும் பார்த்து வச்சுக்கோங்க. சோ அங்குதான் முதலில் மகளிர் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டது. அப்பொழுது இந்தியாவில் தமிழகத்தில் எந்த வருடத்தில் முதலில் மகளிர் காவல் நிலையம் உருவாக்கப்பட்டதுன்னா 1992. சோ ரெண்டுமே சரி, ரெண்டுமே சரி. சரியா? அடுத்தது 29. ஏஆர் வெங்கடாச்சலபதி அவர்கள் தமிழில் சாகித்ய அகாடமி விருதை வென்றார். சரி, ஆமா தானே? தமிழில் தன்னுடைய இலக்கிய படைப்புக்காக ஏஆர் வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு தமிழில் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. எந்த நூல்மா? திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும். என்ன நூலு? வஉசியும் 1908 என்ற நூலுக்காக தமிழில் ஏஆர் வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. விமலா தமிழில் சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருதை பெற்றார். அப்போ எனது ஆண்கள் ஒரு நூலு, எனது ஆண்கள் அப்படின்ற ஒரு நூலு, அந்த நூலுக்காக சிறந்த மொழிபெயர்ப்பு விருதுக்கான இது வென்றார். ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாள நூலான எண்டே ஆண்கள் என்ற நூலினுடைய தமிழாக்கம் தான் எனது ஆண்கள். இதுல விமலா சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இரண்டுமே சரி. அப்போ தமிழில் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். நெல்லையை பத்தி எழுதினவர் ஏஆர் வெங்கடாச்சலபதி அவர்கள், அவர் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். சோ விமலா அவர்கள் வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர். அவர் வந்து சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருதை வென்றிருப்பார். சரியாப்பா? சரி, பாத்துக்கோங்க. அடுத்தது 30வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கவனிக்க. 2025 ஆண்டுக்கான ஔவையார் விருது டாக்டர் யசோதா சண்முக சுந்தரத்திற்கு வழங்கப்பட்டது. இப்பதான் சொன்னல, ஔவையார் விருது மகளிர் தினத்தனை கொடுப்பாங்க. 2025 வந்து யசோதா சண்முக சுந்தரம் அதான் சொல்லிட்டாங்க. சர்வதேச மகளிர் தினமான மார்ச் 8 அன்று தான் இந்த ஔவையார் விருது வழங்கப்படுகிறது. சரி, விருதாளருக்கு 1.5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் பொன்னாடையும் வழங்கப்படும். ரெண்டுமே சரி, மூன்றுமே சரி, எல்லாமே சரி. அடுத்து, கீழ்கண்ட கல்வெட்டுகளில் எது வலுக்கட்டாயமாக வரி வசூலித்ததற்காக விதிக்கப்பட்ட தண்டனையை பதிவு செய்துள்ளது? அப்ப வந்து அந்த காலத்துல டாக்ஸ் எல்லாம் நீ கம்பல் பண்ணி வாங்கணும்னா அதுக்கு தண்டனை கொடுப்பேன். லஞ்சமே இப்ப கம்பல் பண்ணி தான் வாங்குறோம், ஒரே தண்டனை கிடையாது. ஆனா அந்த காலத்துல டாக்ஸை கம்பல் பண்ணி வாங்கினாலே தண்டனை. அதை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ஜம்பை கல்வெட்டு. இந்த ஜம்பை கல்வெட்டு எந்த மாவட்டத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி. நாளை பின்ன ஜம்பை கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்ட இடம்னு கேட்டுறாங்க, கள்ளக்குறிச்சி. புகழூர் கல்வெட்டு எங்க இருக்கு? கரூர். உத்தரமேரு கல்வெட்டு எங்க? குடவோலை சிஸ்டம் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டுமே, காஞ்சிபுரத்துல இருந்து உத்தரமேரு கல்வெட்டு எல்லாம் படிச்சோம்ல, அது மாதிரிதான். சோ அந்த மாதிரி புகழூர் கல்வெட்டு கரூர், ஜம்பை கல்வெட்டு என்பது கள்ளக்குறிச்சி. 32வது கேள்வி. தவறான இணையை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லிட்டு அகழ்வாய்வு தளங்களை கொடுத்திருக்காங்க. பட்டணமருதூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி. சரியா பொருந்திருக்கு. மணிக்கொள்ளை என்பது கடலூர். கடல்ல இருக்கக்கூடிய மணிகளை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க, மணிக்கொள்ளை கடலூர். ஆதிச்சனூர் என்பது கள்ளக்குறிச்சி. ஓகேவா? ஆதிச்சநல்லூர் தான் தூத்துக்குடி. ஆதிச்சனூர் கள்ளக்குறிச்சி. சிவகலையும் இதுதான். வெள்ளலூர் என்பது கோவை. சரியா பொருந்திருக்கு. தெலுங்குனூர் தான் சேலம். வெள்ளலூர், கோவை. சோ அனைத்துமே சரியாக பொருந்தியுள்ள காரணத்தினால் இது எல்லாமே சரியானவை. சரியா? 33. எங்க 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட 32 வகையான சிலம்பு ஆயுதங்கள் கிடைத்துள்ளதுன்னா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எங்கம்மா இருக்கு? சிவகலையும் ஆதிச்சநல்லூரும் தூத்துக்குடியில இருக்கு. கீழடி எங்க இருக்கு? சிவகங்கை. மயிலாடும்பாறை எங்க இருக்கு? கிருஷ்ணகிரி அப்படின்னு பார்த்தோம்ல. அப்ப 32 வகையான சிலம்பு ஆயுதங்கள். சிலம்பு என்றால் சிலம்புகளால் செய்யப்பட்டுள்ளது. அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பொருள் ஞாபகப்படுத்துற, சிலம்பன் என்ற சொல் யாரை குறிக்கும் என்றால் முருகன். முருகனுடைய இன்னொரு பெயர் வந்து சிலம்பன். அவர்கள் பயன்படுத்திய மாதிரி ஒரு ஆயுதங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி. தூத்துக்குடியில தான் திருச்செந்தூர் கோயில் இருக்கு, ஃபேமஸ்ல முருகன். 2025 சீசனில் ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எதுன்னு கேக்குறாங்க. ரஞ்சி கோப்பை. ரஞ்சி கோப்பை என்பது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது என்றால் கிரிக்கெட்டுடன் தொடர்புடையது. ரஞ்சி கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? கிரிக்கெட்டுடன் தொடர்புடையது. இது 2025 இந்த சீசன்ல யார் வின் பண்ணாங்கன்னா விதர்பா அணி வின் பண்ணிருக்கு. விதர்பா அது எங்க சார் இருக்கு? தமிழ்நாடுன்னா நமக்கு தெரியும், மும்பைனா தெரியும், கேரளானா தெரியும். அப்படின்னா சார் விதர்பான்னு ஒரு இடம் இருக்குன்னா, விதர்பான்னு ஒரு இடம்லாம் இல்லைங்க. சோ மகாராஷ்டிர மாநிலம் தெரியும்ல, மும்பைன்னு கொடுத்துட்டோம்ல. அதே மாதிரி மகாராஷ்டிரத்திலே இன்னொரு டீம், மகாராஷ்டிரம் சார்பில் மும்பை டீமும் ஒன்னு இருக்கு, விதர்பா டீமும் ஒன்னு இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், கேரளா ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல்ஸ்க்கு போனதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா போய் தோத்துட்டாங்க, விதர்பா தான் வென்றது. அப்ப 2025 சீசனில் ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எதுன்னு பாத்தீங்கன்னா விதர்பா. சோ 2020 அந்த ரஞ்சி கோப்பை என்பது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னா கிரிக்கெட்டுடன் தொடர்புடையது. அடுத்தது, ஊழல் புலனாய்வு குறியீட்டில் இந்தியாவினுடைய தரவரிசை என்னன்னு கேக்குறாங்க. 96. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறைய இண்டெக்ஸ்ல இந்தியாவினுடைய ரேங்கிங்க படிச்சுக்கோங்கன்ட்டு. ஏற்கனவே போன இதுலயே ஞாபகப்படுத்திருப்பேன். மகிழ்ச்சியில இந்தியாவோட ரேங்கிங் என்ன, அமைதியில இந்தியாவோட ரேங்கிங் என்னலாம். மகிழ்ச்சியில 118 சொன்னா, அமைதியில 115 சொன்னேன்னு நினைக்கிறேன். சோ ஊழல் புலனாய்வு குறியீட்டில் 96. இப்ப கீழே பாருங்க, மகிழ்ச்சி தான் வச்சிருக்கேன். உடனே மகிழ்ச்சி அறிக்கையில் இந்தியாவினுடைய தரவரிசை என்ன? 118. இப்பதான் சொன்னேன் ஏற்கனவே. எந்த நாடு மகிழ்ச்சி தரவரிசையில் இந்தியா முதலிடத்துல இருக்கு?
பின்லாந்து தான். அமைதியில வந்து ஐஸ்லாந்துமா. பின்லாந்து எப்பவுமே டாப் தான். தொடர்ந்து 8 அல்லது 10 வருடமாக டாப்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து நாடு தான். சரியா? அடுத்தது, மியான்மருக்கு இந்தியா மேற்கொள்ளும் மனிதாபிமான உதவி நடவடிக்கையின் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியர்களை மீட்டு வருவதற்காக இந்தியா சில ஆபரேஷன்களை பண்ணோம், அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளுக்காக ஒரு சில ஆபரேஷன்ஸ் பண்ணோம். அந்த வகையில ஆபரேஷன் கங்கா என்பது உக்ரைன் ரஷ்யா போரின் பொழுது உக்ரைனில் இருந்து இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக இந்தியா எடுத்த ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை தான் ஆபரேஷன் கங்கா. ஆபரேஷன் தோஸ்த் என்பது துருக்கி நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டெடுத்துவதற்கும் துருக்கி நாட்டில் குர்து கிளர்ச்சியாளர்களால் ஏற்பட்ட மாற்றத்தை சந்திக்கும் போது அங்க இருக்கக்கூடிய உதவுவதற்கும் ஏற்படுத்துவதுதான் ஆபரேஷன் தோஸ்த். குர்து கிளர்ச்சியாளர்கள் எந்த இந்த நாட்டோட தொடர்புடையவர்கள்னா துருக்கி. இதனால பின்ன எங்கன்னா கேட்டு போறாங்க, குர்து கிளர்ச்சியாளர்கள் குர்து கிளர்ச்சியாளர்கள் எந்த நாட்டுடன் தொடர்புடையவர்கள்? துருக்கி. ஆபரேஷன் காவேரி வந்து சூடான், தெற்கு சூடான் சொல்லலாம், அங்க இருக்கக்கூடியவங்களுக்கான பண்ணதான் ஆபரேஷன் காவேரி. அப்ப ஆபரேஷன் பிரம்மா என்பதுதான் மியான்மருக்கு இந்தியா மேற்கொள்ளும் மனிதாபிமான உதவி நடவடிக்கை. அதாவது பூகம்பத்தில் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இந்தியா வந்து உதவி பொருட்களை வழங்குச்சு. இன்னொன்னு இருந்துச்சு, ஆபரேஷன் கருணா. இதுவுமே மியான்மருக்கு தான். சரியா? அப்ப மியான்மருக்கு 2 ஆபரேஷன், ஒண்ணு பிரம்மா, இன்னொன்னு கருணா. கருணா முன்னாடியே பண்ணிட்டோம். மோச்சா புயல்னு ஒரு புயல், அந்த மோச்சா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தியா உதவியது வந்து ஆபரேஷன் கருணா. கருணப்பட்டு உதவணும். அப்ப மோச்சா புயலில் வந்து பாதிக்கப்பட்ட மியான்மர் மக்களுக்கு இந்தியா கொடுத்தது வந்து என்னது? ஆபரேஷன் கருணா. ஆபரேஷன் பிரம்மா என்பது பூகம்பத்துல. சரியா? அடுத்தது 38, உலகின் முதல் 10 பணக்கார பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? அப்ப வேர்ல்டுலயே வந்து டாப் 10 பில்லியனியர்ஸ் லேடி, இவங்க எல்லாம் பணக்கார பொண்ணுங்கப்பா அப்படின்னு வரிசைப்படுத்தும் போது இந்தியாவில் இடம்பெற்ற ஒரு பெண் யாருன்னா ரோஷினி நடார். யாருடைய மகள்? சிவனடாருடைய மகள். சிவனடார் யார்? சிவனடார் யாருன்னா HCL குழுமத்தினுடைய தலைவர். அப்ப நாளைக்கு வெறுமனே சிவனடார் யாருன்னு கேட்க போறாங்க. HCL நமக்கு தெரியும்ல, புகழ்பெற்ற ஒரு IT கம்பெனி, இந்தியாவை சேர்ந்த ஒரு IT கம்பெனியான HCL, அதனுடைய குழும தலைவர் தான் சிவநாடார். அவருடைய பெண்ணான ரோஷினி நாடார் தான் இந்தியாவிலிருந்து இடம்பெற்ற முதல் 10 பெண்கள் பணக்கார பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். 2023-24 ஆண்டிற்கான வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பும் இந்தியர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு வந்து அமெரிக்கா. என்ன சார், நான் சிங்கப்பூர்னு ஏதோ நடத்துறீங்க படிச்ச மாதிரி இருக்குன்னா சொல்றேன், வெயிட் பண்ணு. அமெரிக்கா என்பதுதான் அதிகப்படியான, அதாவது இந்தியர்கள் போய் அதிகமா செட்டில் ஆயிருக்கிறது அமெரிக்கால. அப்ப அங்க நல்லா சம்பாதிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ணுவாங்க? அனுப்பு, சொந்த நாட்டுக்கு அனுப்பு. அப்ப இந்தியாவிற்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் அனுப்பக்கூடிய பட்டியல்கள், அதாவது அதிகமா சம்பாதிச்சு பணம் அனுப்பக்கூடிய பட்டியல் இருக்கிற அமெரிக்கா முதலிடத்துல இருக்கு. அப்ப சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா FDI-ல, அந்நிய நேரடி முதலீட்டுல. சரியா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்நிய நேரடி முதலீட்டில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு எதுனா சிங்கப்பூர். அப்ப இந்தியாவை நம்பி எந்த ஒரு வெளிநாடு அதிக அளவில் தன்னுடைய முதலீடுகளை போடுகிறது அப்படின்னா சிங்கப்பூர். சரியா? சிங்கப்பூர் தான் போடுது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? சரி. அடுத்தது, உலகில் வாகனம் ஓட்டுவதற்கு மிகவும் ஆபத்தான நாடுன்னா தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கால எல்லாம் போய் வாகனமே ஓட்ட முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமான நாடு. பயமா இருக்கும் பாத்தியா? ரொம்ப பயங்கரமா இருக்குமா. சிறார்களால் ஏற்படும் சாலை விபத்துகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? நமது இந்தியாவில சின்ன பசங்க போயிட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாநிலம் எதுனா வெக்கக்கேடு நம்மளுடைய தமிழ்நாடு தான். சரியா? சும்மா இருக்கிறதுல 18 வயசு கீழே அவங்கிட்ட லைசன்ஸ் கூட இல்லாதவங்க கிட்ட எல்லாம் பைக் கொடுத்து ஓட்டுறான்னா அவன் ஓட்டுறான். என்னத்தை குடிச்சிட்டு ஓட்டுறான் இன்னும் 18 வயசுக்கு கீழேயே. அவன் எல்லாம் எங்க போய் என்ன நாடு அவனால முன்னேறும்னா எனக்கு தெரியல. அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? நாளை பின்ன நீங்க போலீஸ் ஆயிட்டு மாத்தணும், ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் தெரியல. பாப்போம். 42, முதல் கங்கை டால்பின் கணக்கெடுப்பு எந்த ஆண்டு தொடங்கியது? இப்பதான் நான் சொன்னேன், கங்கை டால்பின் கணக்கெடுப்பு வந்து 2020 இனிஷியேட் பண்ணி 2021 தொடங்குச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா, எந்த மாநிலத்தில் அதிகப்படியான கங்கை டால்பின்கள் இருப்பதாக கண்டுபிடித்தார்கள்? உத்தரப்பிரதேச மாநிலத்தில். சொல்லியிருக்கேன், சொன்னேன். அடுத்தது, தில்மா ரூசேஃப் எந்த வங்கியின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார்? ஓகேவா? தில்மா ரூசேஃப். கொஞ்சம் வேகமா தான் போறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் இருக்கு ப்ராப்ளம், அதனால கொஞ்சம் வேகமா போறேன். ஓகேவா? சோ தில்வா ரூசேஃப் எந்த வங்கியின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா புதிய வளர்ச்சி வங்கியின் தலைவராக. அப்ப தில்மா ரூசேஃப் என்பவர் தான் புதிய வளர்ச்சி வங்கியின் தலைவர். புதிய வளர்ச்சி வங்கினா என்னன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. புதியனா நியூ, வளர்ச்சினா டெவலப்மெண்ட், வங்கினா பேங்க். சோ இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் வங்கி. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பிரிக்ஸ் வங்கி. அதாவது பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள இந்த 5 நாடுகளால் உருவாக்கப்பட்ட வங்கி தான் புதிய வளர்ச்சி வங்கி.
அப்ப புதிய வளர்ச்சி வங்கியின் தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா பிரிக்ஸினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? ஷாங்காய். அங்கேயேதான் புதிய வளர்ச்சி வங்கியின் தலைமையிடமும் இருக்கு. அப்ப ஷாங்காய் சீனாவில் தான் புதிய வளர்ச்சி வங்கியினுடைய தலைமையிடம் இருக்கு, பிரிக்ஸினுடைய தலைமையிடம் இருக்கிற இடத்துல. ஆசிய வளர்ச்சி வங்கி எங்க இருக்கு? மணிலா, பிலிப்பைன்ஸ். ஓகேவா? மணிலா, பிலிப்பைன்ஸ். உலக வங்கியினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? கமெண்ட்ல பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. சரியா? அடுத்தது, மத்திய அரசின் நிதி செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நிதி செயலாளர்னா பினான்ஸ் செக்ரட்டரி. ஏற்கனவே ஆர்பிஐனுடைய 25வது ஆளுநரா இருந்த சக்தி கந்ததாஸ், இப்ப 26வது ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. அது வேற, நான் அவரை பத்தி இருக்கல. இதுக்கு முன்னாடி ஆர்பிஐனுடைய ஆளுநரா இருந்தாரா, இப்ப பிரதமருடைய 2வது முதன்மை ஆலோசகரா இருக்கக்கூடியவர் சக்தி கந்ததாஸ். அவர், அந்த சக்தி கந்ததாஸ் அவர்கள் முன்ன நிதி செயலாளரா இருந்தவர் தான், பினான்ஸ் செக்ரட்டரியா. இப்ப மத்திய அரசினுடைய பினான்ஸ் செக்ரட்டரி யாரு, நிதி செயலாளர் யாருன்னா அஜய் சேத். ஓகேவா? சேத், அஜய் சேத். அப்ப அஜித் தோவால் யார் அப்படின்னா பாதுகாப்புத்துறை ஆலோசகர். பாதுகாப்புத்துறை ஆலோசகர், எழுதி வச்சுக்கோங்க, பாதுகாப்புத்துறை ஆலோசகர். அடுத்து 45வது, தற்போது நெடும்போ நந்தி எந்த நாட்டின் முதல் பெண் அதிபராக பொறுப்பேற்றார்? நெடும்போ நந்தி அப்படின்னா இவங்க ஒரு பெண். எந்த நாட்டினா நமீபியா. ஏன்னா இந்த நாட்டில இருந்துதான் சிறுத்தை புலிகள் சமீபத்துல இந்தியாவுக்கு வரவழைக்கப்பட்டது. அப்ப நமீபியா நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட சிறுத்தை புலிகள் இந்தியாவில் எந்த இதுல விட்டாங்க? காந்தி சாகர். ஓகேவா? காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயத்துல விட்டாங்க. காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம். அப்ப நமீபியா நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட சிறுத்தை புலிகள் எந்த மாநிலத்தில் விடப்பட்டதுன்னா மத்திய பிரதேசம், காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம். இந்த நமீபியா நாட்டினுடைய முதல் பெண் தலைவர் யாருன்னா நெடும்போ நந்தி. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. 46வது, சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் யார்? ஒலிம்பிக் ஆணையம் என்றாலே நமக்கு நல்லாவே தெரியும், அது ஒரு மிகப்பெரிய ஆணையம். அதனுடைய முதல் பெண் தலைவர், ஒரு கருப்பின பெண் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டி கோவென்ட்ரி அப்படின்றவங்க தான் சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்தினுடைய முதல் பெண் தலைவர். முக்கியமான ஒரு கொஸ்டின்மா, ஒலிம்பிக் ஆணையத்தினுடைய முதல் பெண் தலைவர் கிறிஸ்டி கோவென்ட்ரி. அது மட்டும் இல்லாம ஒலிம்பிக் தினம் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 23, சர்வதேச ஒலிம்பிக் தினம். இது எழுதி வச்சுக்கோங்க, சர்வதேச ஒலிம்பிக் தினம். நாளைக்கு எதனா உனக்கு உபயோகப்பட போகுது. ஒலிம்பிக் தினம் என்னைக்குன்னா ஜூன் 23. அடுத்து, தற்போது இந்தியாவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் எத்தனை சதவீதம் உயர்த்தப்படுகிறதுனா 24%. அதாவது நாடாளுமன்றத்துக்கு போனா உனக்கு 24% உயர்த்தப்படுமா? என்ன பாருங்க, நம்மளுக்கு தான் அப்படியே இருக்கு. சரி, அது தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதை வச்சு ஒரு கரண்ட் அஃபேர் சொல்றேன். சன்சத் ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது, சன்சத் ரத்னா விருது. இந்த விருது யாருக்கு வழங்கப்படுவார்கள்? இப்ப கிராமி விருது யாருக்கு வழங்கப்படுவார்கள்? இசைக்கலைஞர்களுக்கு. ஆஸ்கார் விருது யாருக்கு படுவாங்கன்னா திரைப்பட கலைஞருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி சன்சத் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்படும்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். சன்சத் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்படும்? நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு. தமிழகத்தை சேர்ந்த CN அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணா இறந்துட்டாரு, அவர் இல்ல, இவர் உயிரோட இருக்கிற CN அண்ணாதுரை பேர், அவர் பேரே CN அண்ணாதுரை. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இவருக்கு இந்த 2025ஆம் ஆண்டுக்கான சன்சத் ரத்னா விருது கிடைச்சிருக்கு. அப்ப சன்சத் ரத்னா விருதை பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான விருதை பெற்றவர் யாருன்னா CN அண்ணாதுரை அவர்கள், திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருக்கு மொத்தமா 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தர் நம்மளுடைய தமிழகம். சரியா? அதுலதான் CN அண்ணாதுரை. அப்ப தமிழகத்தை சேர்ந்த யார் சன்சத் ரத்னா விருதை பெற்றார்கள்னா CN அண்ணாதுரை அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரும் ஒரு அரசியல் பிரமுகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கிறது. அடுத்தது, மாணவர்களின் தற்கொலை விகிதத்தை குறைக்க உச்சநீதிமன்றம் யாருடைய தலைமையில் தேசிய குழு அமைத்ததுன்னா ரவீந்திர பட்டுன்னு முடிப்பா கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்களா மாணவர்கள், அந்த பிரஷர் எல்லாம் தாங்க முடியாம இருக்கிறது அந்த குழு அமைச்சாங்களாம். சரியா? அடுத்தது, பிரதமரின் உள்ளக பயிற்சி திட்டத்தின் கீழ் இளைஞர்களுக்கு மாதம் எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு கேக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. கௌஷல் விகாஸ் யோஜனா திட்டம். அந்த திட்டத்தின் கீழ் கைத்தொழில் எல்லாம் கத்து தருவாங்க. அதெல்லாம் கத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளவு மந்த்லி இது கொடுக்குறாங்கன்னா 5000 rupees, 5000 ரூபாய். அடுத்து 50வது கேள்வி, எந்த ஆண்டில் 200 புற்றுநோய் பராமரிப்பு மையங்கள் இந்தியா முழுவதும் அமைக்கப்படும்னா 2025-26. அதாவது நடப்பாண்டு 2025 மற்றும் 26 இந்தியா முழுவதும் எத்தனை புற்றுநோய் மையங்கள்? 200 புற்றுநோய் பராமரிப்பு மையங்களை அமைக்க போவதாக மத்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது 51வது கேள்வி, ரொம்ப முக்கியம். தற்போது இளையராஜா தனது சிம்போனியை எங்க அரங்கேற்றம் செய்தாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல, போன வாட்டி பிப்ரவரியில வரும்போது கிராமி விருதை பெற்றவர் யாரு? கிராமி விருது சந்திரிகா டாண்டன்.
சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் இருக்கும், நம்ம வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். சந்திரிகா டாண்டன் இவங்க தான் கிராமி விருதை பெற்றார்கள். கிராமி விருதை பெற்றவர்கள் இவர்கள் எந்த ஆல்பத்துக்காக பெற்றாங்கன்னா திரிவேணி ஆல்பம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ அப்பயே சொல்லியிருந்தேன், இளையராஜா அவர்கள் ஆசிய கண்டத்திலிருந்து லண்டனில் இசை அமைத்த தனது சிம்போனியை அரங்கேற்றிய முதல் ஆசிய கண்டத்தை சேர்ந்த இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவுடைய பெயர் சொல்லியிருந்தேன், லண்டன். அப்ப அவர் அரங்கேற்றிய அந்த சிம்போனுடைய பெயர் என்னன்னா அன்னைக்கே சொல்லியிருந்தேன், வேலியன்ட். ரொம்ப முக்கியமான டேட்டா. அப்ப அவர் அமைத்த அந்த சிம்போனியுடைய பெயர் என்ன? வேலியன்ட். 52 எந்த பகுதியை சேர்ந்த மறிக்கொழுந்து? புவிசார்பு. மதுரை மறிக்கொழுந்து, மதுரை மறிக்கொழுந்து. சரியா? அந்த மறிக்கொழுந்துக்கு தான் புவிசார் குறியீடு பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வெத்தலை கும்பகோணம். அந்த இன்னொரு மாலை வருமே, நல்ல மாலை, அது வந்து மாலையோட பேர் எனக்கு டக்குன்னு மறந்துச்சு, கன்னியாகுமரி. தோவாலம் பூமாலைன்னு நினைக்கிறேன், தோவாலம் பூமாலை, அது வந்து கன்னியாகுமரி. கும்பகோணம் வெத்தலை, மதுரை மறிக்கொழுந்து. இதுக்கெல்லாம் கூட ஜேஇ டேக் கிடைச்சிச்சு. நான் அதை தவிர வேற என்னன்னா சொன்னேன், பலாப்பழம் சொன்னேன், சித்திரக்கார அரிசி சொன்னேன், சம்பா வத்தல் சொன்னேன், பலாப்பழம் முந்திரி சொன்னேன், புளியங்குடி எலுமிச்சப்பழம் சொன்னேன், சின்ன வெங்காயம் செட்டிக்குளம் சொன்னேன், அதெல்லாம் சொன்னேன். சோ அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, கும்பகோணம் வெத்தலை, தோவாலம் பூமாலை, கன்னியாகுமரி, மதுரை மறிக்கொழுந்து. அடுத்தது தமிழ்நாட்டின் 2வது பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் பாரம்பரிய தலம். இது ஏற்கனவே இப்ப பார்த்தது தானே, அரிட்டாப்பட்டியா காசாம்பட்டியா? காசாம்பட்டி. இதுதான் 2வது. 1வது கேட்டாதான் அரிட்டாப்பட்டி மதுரையில இருக்கு. காசாம்பட்டி எங்க இருக்கு? திண்டுக்கல்ல இருக்கு. 3வது கேட்டாங்கன்னா எலந்தூர் ஏரி எங்க இருக்கு? ஈரோடு. 54வது கேள்வி, தற்போது எங்க அரியோசேமா தமிழகம் என்ற விலாங்கு மீன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? அப்போ தூத்துக்குடி மாநகரில் கண்டுபிடிக்கப்பட்ட அரியோசோமா தமிழகம். அப்ப பேர் பாருங்க, அந்த மீனோட பேரை வச்சிருக்காங்க. அப்போ தூத்துக்குடியில சமீபத்துல ஒரு புதிய வகை விலாங்கு மீன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த புதிய வகை விலாங்கு மீனுக்கு அவர்கள் வைத்துள்ள பெயர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா அரியோசோமா தமிழகம். அரியோசோமா தமிழகம். அடுத்த 55வது கேள்வி, தமிழக அரசு தற்போது ஜான் மார்ஷல் உருவ சிலையை எங்கு திறந்தது? ஏற்கனவே சிந்து சமவெளி நாகரிகத்திற்காக ஒரு கல்லூரியில் தனது சிந்து சமவெளி நாகரிக இருக்கைக்கு தமிழக அரசு செலவு செஞ்சது. அது யாருடைய பேர்ல? ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன். அப்போ ஒரு கல்லூரியில, ஒரு பல்கலைக்கழகத்துல ஐராவதம் மகாதேவனுடைய பெயர்ல தான் எதை ஆரம்பிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கை, சிந்து சமவெளி நாகரிக இருக்கை. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்புடைய ஜான் மார்ஷல் அவர்களுக்கு எங்கு தமிழக அரசு சிலை எழுப்பியுள்ளதுன்னா எழும்பூர்ல எழுப்பியுள்ளது. சரியா? அதே மாதிரி இன்னொரு சிலையும் எழுப்புச்சு, காரல் மார்க்ஸ். இதுவும் நான் சொல்லியிருக்கேன், காரல் மார்க்ஸ்க்கும் தமிழக அரசு சிலை வச்சுச்சு. எங்கன்னா சென்னையில கன்னிமாரா நூலகத்தாண்ட, கன்னிமாரா நூலக வாயில்ல வச்சிருக்காங்க. சரியா? நூலக வாயில் என்ட்ரன்ஸ்லயே வச்சிருக்காங்களாம். 2 இடத்துல 2 பேருக்கு சிலை. ஜான் மார்ஷலுக்கு எழும்பூர், கன்னிமாரா நூலக வாயில்ல வந்து இவருக்கு. எங்கு அமைய உள்ள மின்னணு நகரத்திற்கு ரத்தன் டாட்டா பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், சமீபத்துல மறைஞ்சும் போயிட்டாரு. அவருடைய பெயரை வந்து எந்த மின்னணு நகரத்திற்கு வந்து சூட்ட இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா அசாம் மாநிலம். அசாம் மாநிலம் தான் அந்த முடிவு எடுத்திருக்கு. எங்கள் மாநிலத்தில் அமையக்கூடிய ஒரு மின்னணு நகரத்திற்கு நாங்கள் யாருடைய பெயரை சூட்டவிருக்கிறோம்? ரத்தன் டாட்டா, இறந்தவர். ஓகேவா? எந்த மாநிலத்தில் உள்ள மாதவ் தேசிய பூங்கா? இப்பதான் கத்தி சொன்ன 58வது புலிகள் காப்பகம் வந்து மாதவ் தேசிய பூங்கா புலிகள் காப்பகமா மாறப்பட்டது. அதுதான் எந்த மாநிலத்துல இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து அங்க சொன்ன டேட்டா வச்சு ஃப்ரேம் பண்ண கொஸ்டின்ஸ் தாமா, டக்குன்னு சொல்லிடலாம். இது கூட சொல்லிட்டேன்ல, சூரியனின் புறவெளியில் நடைபெற்ற ஒளிவெடிப்பை காட்சிப்படுத்திய முதல் விண்கலம் எதுன்னு சொன்னேன். சோ அந்த தொலைநோக்கியினுடைய பெயர் என்னன்னு சொன்னேன்? SUIT, சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப்னு சொன்னேன். இங்க வந்து அந்த விண்கலத்தினுடைய பெயர் என்னன்னா ஆதித்யா L1. ஆதித்யா L1 என்பது யார் திட்ட இயக்குனர்? நிகர் சாஜி அவர்கள் திட்ட இயக்குனர். எல்லாமே சொல்லியிருந்தேன்னா. அடுத்தது, இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு செயல்படுத்தப்பட்டு உள்ளது? ஜிந்து மற்றும் சோனிபெட்டுக்கு இடையே இயக்கப்பட உள்ளதுன்னு சொன்னேன். இப்ப மாநிலத்தினுடைய பெயர்கள் கேட்டிருக்காங்க. அப்ப இந்தியாவினுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்படுகிறதுனா ஹரியானா. சோ ஹரியானா தான், ஜிந்து சோனிபெட்டு ஹரியானாலே இருக்கு. அப்ப ஹரியானா மாநிலத்துல தான் இயக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, ஸ்பேடெக்ஸ் என்ற விண்வெளி திட்டத்தை செயல்படுத்திய அமைப்பு எதுன்னு கேக்குறாங்க? இஸ்ரோ. அது என்ன சார் ஸ்பேடஸ்னா? மத்த நாடு நாசாவும் செயல்படுத்தி இருக்குதா, ஜாக்சாவும் செயல்படுத்தி இருக்குதா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியும் செயல்படுத்தி இருக்குதா? சமீபத்தில் செயல்படுத்தியது, அதுதான் முக்கியம். சமீபத்தில் என்ன சார் அந்த ஸ்பேடெக்ஸ் அப்படின்னா? ஸ்பேடெக்ஸ் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட். இதுதான் அதனுடைய பேர், டாக்கிங் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பிரிமெண்ட். இதெல்லாம் சேர்த்தாதான் ஸ்பேடெக்ஸ். அது என்ன சார் எனக்கு புரியல அப்படின்னா என்ன? ஸ்பேடெக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
விண்கலத்தை இன்னொரு விண்கலத்துடன் இணைப்பது, இந்த தலை அந்த உடம்புடன் இணைக்கப்படுதுன்ற மாதிரி ஒரு விண்கலத்தை இன்னொரு விண்கலத்தோட இணைக்கிறது. அப்ப சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்கா, இப்ப சுபான்ஷு சுக்லா நான் ஒரு ராக்கெட்ல அனுப்பிச்சுன்னா ராக்கெட்ல போனோடனே சுபான்ஷு சுக்லா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எகிரி குதிப்பாரு, பேராஷூட் கட்டிட்டு கிடையாது. அவரு அந்த விண்கலம் இதனோட இணையும் பொழுதுதான் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த விண்கலம் இந்த இதோட இணையும் பொழுது கரெக்டா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அது வழியா டிராவல் ஆகி போவாங்க. நீங்க டிக் 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 படம் எல்லாம் பார்த்துருந்தா தெரியும். சீனா இப்போ சீனாவில அந்த ராக்கெட்டை திருடுறதுக்கு மேல ஜெயம் ரவி எல்லாம் போவாரு. அப்ப அதையும் இணைச்சிட்டு உள்ள நடந்து போயிட்டு திருப்பியும் பிரிச்சுன்னு வருவாங்க. அதுதான் டாக்கிங். டாக்கிங் என்பது சேர்த்தல். அந்த நிகழ்வு ஒவ்வொரு நாடும் விண்வெளியில நடத்திட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அததான் இஸ்ரோ தற்போது வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கு. அப்ப ஸ்பேடெக்ஸ் என்றால் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் என்னக்கூடியது எந்த திட்டம்னா இஸ்ரோ நடைமுறைப்படுத்தது. அடுத்து தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள விக்ரம் 3201 மற்றும் கல்பனா 3201 என்பவை என்னன்னு கேட்கிறாங்க. இந்த விக்ரம் 3201 கல்பனா 3201 என்னன்னா நுண்செயலிகள். என்னன்னா நுண்செயலிகள். சோ ரெண்டுமே ஒரு நுண்செயலிகள். நுண்செயலிகள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர்ஸ். என்னது? மைக்ரோ ப்ராசஸர்ஸ். சரியா? அடுத்து இன்னும் 7 கேள்விதான், டக்குன்னு பார்த்துடலாம். தமிழ்நாடு தற்போது எத்தனையாவது முறையாக பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்துள்ளது? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போது பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய அரசாங்கம் தாக்கல் பண்ணிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு முறையும். ஆனா இவ்வளவு வருஷமா நம்ம தமிழ்நாடு தாக்கல் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வருஷ ஹிஸ்டரியில இதுதான் முதல் முறை. அதாவது எலெக்ஷன் சீக்கிங் நம்ம அட்டென்ஷன் சீக்கிங் முதல் முறையா தன்னுடைய பொருளாதார ஆய்வறிக்கை, அதாவது நாட்டினுடைய பொருளாதார நடப்பு எப்படி இருக்குன்னு. சோ இந்த ஆய்வறிக்கையில ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, தமிழக அரசாங்கம், தட் மீன்ஸ் தமிழக கவர்மெண்ட், ஓகேவா, தமிழக அரசாங்கம் 2030க்குள் $1 ட்ரில்லியன் $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதாக தீர்மானித்துள்ளது. 2030. அப்ப தமிழக அரசாங்கத்தால் 1 ட்ரில்லியன் பொருளாதார இலக்கை எந்த ஆண்டுக்குள் முடிப்பதாக தமிழக அரசாங்கம் அறிவித்துள்ளதுன்னா 2030. இது இஸ் எ டார்கெட் இயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இந்திய பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு என்ன? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. இந்திய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா பொருளாதாரம் என்பது நாளடைவில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுல பெண்களுடைய பங்களிப்புனா என்னன்னா, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் உயருதுன்னா சுய உதவி குழுக்கள் மூலமாக பெண்கள் சரிய தொழில் செஞ்சு லாபத்தை ஈட்டுறாங்க, வெளிநாட்டை போய் கவர்றாங்க. அதாவது பெண்கள் செய்யக்கூடிய ஹேண்ட் கிராஃப்ட்ஸ், அந்த கை பின்றது, ஷட்டர் பின்றது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளிநாட்டுக்காரன் என்ன பண்றோம், சூப்பரா இருக்குப்பா இந்தியா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்குறான். அப்ப வாங்கும்போது அந்த ரெவன்யூ நம்ம இந்தியாவுக்கு வருதா? அப்ப இந்திய பொருளாதார வளர்ச்சியினுடைய பெண்களுடைய பங்கு என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு யாருன்னா நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் தான் இதெல்லாம், இந்த திட்டக்குழு தான் இதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு வெளியிடும். இப்ப திட்டக்குழுன்னு பத்தி பேசும்போது திட்டக்குழுவினுடைய தலைவரா யாரு இருப்பாரு? பிரதமர் இருப்பாரு. திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர் யாரு? சுமன் பெர்ரி. திட்டக்குழுவினுடைய தலைமை செயல் அதிகாரி மட்டும் யாருன்னு சொல்லுங்க. ஏன்னா ஏற்கனவே இருந்த அரவிந்த் பணக்காரி அவர்கள் தான் இப்பொழுது 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவரா இருக்கார். 16வது நிதி ஆணையத்தினுடைய தலைவரா இருக்கார். 64. தற்போது சுனிதா வில்லியம்ஸ் எந்த விண்கலம் மூலம் பூமிக்கு அழைத்து வரப்பட்டார்? அதாவது 62 மணி நேரம் 6 நிமிஷம் 62 மணி நேரம் 6 நிமிஷம் விண்வெளியில அதிக நேரம் நடந்த பெண் என்ற சாதனையை படைத்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் டிராகன் விண்கலத்தின் மூலமாகத்தான் மீண்டும் பூமிக்கு அழைத்து வரப்பட்டார். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அஸ்த்ரா ஏவுகணையை தயாரித்த அமைப்பு என்ன? இப்பதான் நான் சொன்னேன், அஸ்த்ரா ஏவுகணையினுடைய பெயர் என்ன? MK3 சொல்லுவோம்ல, அந்த MK3 பெயர் அர்ஜுனர் வில்லோட பேர் வச்சாங்களா, காண்டீவா அப்படின்னு சொல்லிட்டு. அதை தயாரித்த அமைப்பு என்னன்னா DRDO. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஏவுகணையை கொடுத்து தயாரிச்சது எதுனாலும் DRDO தான். ராக்கெட்டை தயாரிக்கிறது இஸ்ரோ, இங்க ஆப்ஷன்ல இல்ல. ராக்கெட்டை தயாரிக்கிறது இஸ்ரோ, ஏவுகணைகளை தயாரிக்கிறது DRDO. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு, புது டெல்லியில தான் இருக்கு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது 66. தேசிய ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழர் யார்? தேசிய உலக செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில், ராபிட் கூட வரக்கூடாது, வெறும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணது யாருன்னா குகேஷ் அவர்கள். ஆனால் இங்க தேசிய ராபிட் செஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணது யாருன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த இனியன். இவரும் நம்மளுடைய தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் வின் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த இனியன் அவர்கள் தான் தேசிய ராபிட் சாம்பியன்ஷிப் டைட்டிலை வின் பண்ணவர் அவர். சரியா? சுனில் சத்தேரி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் கேட்கிறாங்க. சுனில் சத்தேரி அப்படின்னா தன்னுடைய ஓய்வை அறிவிச்சிட்டார். இந்தியா வீரர் தான் இவர், ஒரு இந்திய வீரர். தன்னுடைய ஓய்வை அறிவிச்சிட்டார், நான் வேலைப்பா, நான் விளையாடல, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனா ஓய்வை திருப்பி மீண்டும் பெற்றுக்கொண்டார். வேண்டாம், நான் இல்லைன்னா நடக்காது போல இருக்கு, அப்ப நான் திருப்பியும் வரேன், சிங்கம் வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி திருப்பி வந்தார். அதிக கோல்களை அடித்த பெருமை, 94 கோல்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல 94 கோல்களை அடித்த பெருமையுடைய சுனில் சத்தேரி அவர்கள் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்றால் கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையவர். அப்ப உலக அளவில் அதிக கோல்கள் 900 கோல்களை அடித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ.
கிறிஸ்டினா ரொனால்டோ இவர் தான். ஓகேவா? இவர் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்றால் கால்பந்து விளையாட்டுடன் தொடர்புடையவர் போட்டுருங்க. சோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சால ஏற்கனவே ஒரு விஷயத்த மறந்துட்டேன்ட்டு. அது வந்து ஹர்மன் பிரீத் சிங். இவங்க 2 பேருக்கும் விருது கொடுத்திருக்காங்க. சிறந்த வீரர், சிறந்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு. சவிதா புனியா, சவிதா என்பவங்க வீராங்கனை, ஹர்மன் பிரீத் சிங் என்கிறவங்க இவங்க. சோ இது எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது என்றால் எந்த விளையாட்டு? ஹாக்கி. ஹாக்கி. சரி, எழுதி போடும் போது அழிஞ்சிச்சுமா. ஓகேவா? சோ அவங்க 2 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள்? ஹாக்கி விளையாட்டுடன் தொடர்புடையவர்கள். யார் யார்? ஹர்மன் பிரீத் சிங்கும் சவிதா புனியாவும். சரியா? அடுத்தது போலாமா? அடுத்தது தற்போது தன் ஓய்வை அறிவித்த சரத் கமல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னா டேபிள் டென்னிஸ். ஏற்கனவே டேபிள் டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடைய ஒரு பெண்ணை வந்து எழுதிடுறா, மணிகா பத்ரா. மணிகா பத்ரா என்பது ராணி ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய், ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் அவர்களுடைய வந்து இயற்பெயர் தான் மணிகா பத்ரா. சோ அவர்கள் தான் அந்த மாதிரி பேரை கொண்ட மணிகா பத்ரா என்பவரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? சிறந்த வீராங்கனை எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்றால் டேபிள் டென்னிஸ். சரத் கமலும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் என்றால் டேபிள் டென்னிஸ். அப்ப சுனில் சத்தேரி என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? கால்பந்து. ஹர்மன் பிரீத் சிங் ஹாக்கி, சவிதா புனியா ஹாக்கி, மணிகா பத்ரா டேபிள் டென்னிஸ், சரத் கமல் டேபிள் டென்னிஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். சோ இந்த மார்ச் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு பெயினா இருக்கு. சோ அதனாலதான். ஓகேவா? ஓகே, முடிச்சுக்கலாம். சோ நல்லபடியா படிங்க. சோ சீக்கிரமா படிக்கலாம், நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கும் நான் நிறைய விஷயத்த என்னால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க படிக்கிறதுல தான் அந்த விஷயம்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயன்போம். பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.